friends, வணக்கம் and welcome back to GV's Creative Home. இன்னைக்கு நான் இந்த வீடியோல உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்பெஷல் ரெசிபி நம்பர் 2 தான் ஷேர் பண்ண போறேன். என்ன ரெசிபின்னு பாத்தீங்கன்னா chicho ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா atho ரெசிபி ஷேர் பண்ணிருந்தேன். இப்போ இந்த எபிசோட்ல chicho ரெசிபி ஷேர் பண்றேன். இந்த chicho ரெசிபி செய்யறது ரொம்பவே ஈஸி தான். சிம்பிளான இன்கிரிடியன்ட் வச்சு ஹெல்த்தியா ஹைஜீனிக்கா செஞ்சு சாப்பிடலாம். ஸோ எப்படி செய்யறதுன்றதை வீடியோக்குள்ள போய் டீட்டெயில்டா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இந்த chicho ரெசிபி செய்யறதுக்கு நூடுல்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். atho ரெசிபியில வந்து பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் நல்லா எப்படி வேக வைக்கணும் அப்படின்ற ப்ரொசீஜரை வந்து காமிச்சிருப்பேன். அதே ப்ரொசீஜர்ல வந்து நூடுல்ஸை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த chicho ரெசிபிக்கும் நூடுல்ஸை குக் பண்ணி எடுக்கணும். இந்த நூடுல்ஸ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க நார்மல் நூடுல்ஸ்ல கூட ப்ரொசீஜர் அதே மாதிரி பண்ணி நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் வந்து நீங்க ஒரு பங்கு எடுத்தீங்கன்னா கோஸ் 2 பங்கு அளவு எடுக்கணும். கோஸ் தான் இந்த ரெசிபிக்கு நிறைய தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால 2 பங்கு அளவு கோஸ் எடுத்து நல்லா வெங்காயம் நல்ல மெலிசா சீவுற மாதிரி சீவி வச்சுக்கோங்க. வாழைக்காய் சீவறதுல நல்லா மெலிசா சீவி வச்சுக்கலாம். வெங்காயத்தையும் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். சில்லி ஃபிளேக்ஸ் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். கரம் மசாலா பொடி வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சிருக்கேன். அஜினமோட்டோ தேவைக்கான அளவு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் 5 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். நல்லா வேக வச்சு ஆற வச்ச நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். சுவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் யூஸ் பண்ண போகிறேன். கூடவே வந்து சோயா சாஸும் யூஸ் பண்ண போகிறோம். சோயா சாஸ் இல்லாதவங்க புளி கரைசல் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இந்த ரெசிபி பண்ணுறதுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக காமிக்கிறவாங்க. கடையிலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய அகலமான தோசைக்கல்ல இந்த ரெசிபியை பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு கிடைக்காதுன்றதுனால நல்லா அகலமான பிரியாணி செய்கிற டபரால கொஞ்சம் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு நறுக்கி வச்ச கோஸையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறேன். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா கோஸ் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கினாதான் ரெசிபி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கோஸ் நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். நச்சுக்கெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா குக் ஆகிருக்கணும் கோஸு. நம்ம அந்த எண்ணெயிலேயே வந்து வதக்கி எடுத்துக்கணும். ஸோ நல்லா கோஸை ஒரு கலரி விட்டுட்டு சீக்கிரமாக வதங்கிறதுக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த ரா ஸ்மெல்லாம் போகும். அப்போ நம்மளுக்கு வந்து அந்த கோஸோட ஸ்மெல் வந்து சேஞ்ச் ஆகும்போது நம்மளுக்கு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ வந்து வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ரொம்ப நிறைய தேவைப்படும்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 பெரிய வெங்காயம் இருந்தாலே போதும். நல்லா அந்த பெரிய வெங்காயத்தை நல்லா பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி உதிர்த்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக கிடைக்கும். அந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா குத்தி கலரி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது, வதக்கும் போதே அந்த ஸ்மெல் நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி வர அளவுக்கு நீங்கள் வந்து கலரி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு கரண்டியால் கலர்னீங்கன்னா உங்களுக்கு நல்லா வாட்டப்படாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி 2 கரண்டியால் நல்லா வந்து குத்தி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கடையில் எப்படி சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு இந்த chicho ரெசிபி கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி கலர் மாறினதுக்கு பின்னாடி எடுத்து வச்சுருக்க 5 முட்டையும் உடச்சி ஊற்றிக்க போகிறேன். ஸோ எனக்கு கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு தம்பி தான் வந்து நல்லா அந்த கோஸெல்லாம் கலர்றான். முட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஹோல் ஃபேமிலிக்கு செய்யறதுனால 5 முட்டை எடுத்தேன். 5 முட்டையும் உடச்சி ஊற்றி நல்லா கலரிக்கிறேன். உங்களுக்கு முட்டை அதிகமாக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் முட்டையை கம்மி பண்ணிக்கலாம். முட்டை போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகும். அதனால முட்டை ஒரு 5 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பொடிமாஸ் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா அந்த கோஸ் வெங்காயம் முட்டை எல்லாத்தையுமே கலரி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கரண்டியை வந்து குத்தி இந்த கொத்து பரோட்டா போடும்போது கொத்துவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி குத்தி நீங்கள் வந்து கலரணும். நீங்கள் அந்த வெங்காயம் கோஸை தான் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தணும். கீழே அடியில் பாத்திரத்தை கொட்டினீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ பார்த்து கொட்டும்போது நல்லா அந்த ரா ஸ்மெல்லாம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா குத்தி வதக்கும் போது அந்த ரா ஸ்மெல்லாம் போயிடும். நம்ம அந்த சூப்பர்பான டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா கிள்ளி வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணி நல்லா கலரி வதக்கிக்கலாம். புதினா கொத்தமல்லி சீக்கிரமாக வதங்கிடும்ன்றதுனால லாஸ்ட்டாக அதை ஆட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி வதங்கிறதுக்கு பின்னாடி எடுத்து வச்சுருக்க அஜினமோட்டோ 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன்.
அப்புறம் கரம் மசாலா தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். கை அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். கண்ணு பார்க்கணும், கை போடணும், அந்த மாதிரி தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம், கலரி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி கலரி விட்டுக்கோங்க. இப்போ வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாதவங்க நீங்கள் வெறும் மிளகாய் தூள் மட்டுமே ஆட் பண்ணிக்கலாம், போதுமானது தான். சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வெறும் மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் போட்டோம், அதனால இப்போ தேவைப்படுற அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா ஒன்று போல் கலரி விட்டுக்க போகிறேன். இந்த ரெசிபிக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கலர்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நல்லா கலரி விட்டதுக்கு பின்னாடி இந்த சோயா சாஸ் மூடியில் வந்து ஒரு 5லேருந்து 6 மூடி அளவு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சோயா சாஸ் இல்லாதவங்க புளியை கரைச்சி நல்லா அந்த புளி தண்ணியை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு புளி தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலரி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா அந்த பொரியல் கன்சிஸ்டன்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேக வச்சு ஆற வச்சுருக்கோம்ல, அந்த நூடுல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நூடுல்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக நீட்டாக இருக்க நூடுல்ஸ் நல்லா ஒன்றோடு ஒன்று உடஞ்சி நல்லா அந்த உதிரி ஆகும். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா குத்தி கலரி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மிங்கிள் ஆயிடுச்சு ஒன்றோட ஒன்று. இது பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் நல்லா கலரி விட்டுக்கோங்க. நூடுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உடஞ்சிருக்கு பாருங்கள், இந்த மாதிரி உடஞ்சி வரணும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு வந்து தம்பி மாற்றிக்கிறான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே வந்து சாப்பிட்ணுன்ற ஃபீல் வரும். எங்களுக்குலாம் வந்து அந்த ஸ்மெல்லுக்கே வந்து எப்போ அப்படின்ற மாதிரி இருந்தது. கடையில் எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அதே டேஸ்ட்டுக்கு வந்து இருந்தது நாங்கள் செஞ்ச சிச்சோ. நீங்கள் இதே மெத்தடில் சிம்பிளாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை தெரிவிச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா. இந்த மாதிரி மோர் தென் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.